ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து சில சின்ன சின்ன குறிப்புகள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன். அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸ் ஆகும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து க்ளீனிங் டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், அப்புறமேட்டு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வகைகளோ இல்லை வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக தந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது இதை போய் விசிட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். ஆப்பிள்லாம் நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து விடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து ஆப்பிள் வந்து தோல் எல்லாம் சீவிட்டு கொடுக்கும்போது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஒரு சிலர் தோல் சீவாதையும் கொடுப்பாங்க. பட் இப்போ இருக்க இதில் வந்து தோல் சீவிட்டு கொடுக்குறதே நல்லது. ஏன்னா அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக மெழுகு என்னென்னவோ சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து தோலை சீவிட்டு தான் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைப்பேன். இந்த மாதிரி தோலை சீவிட்டு நம்ம வைக்கும் போது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் இல்லைங்களா? அதை தவிர்க்கிறதுக்காக இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாருங்கள். அதாவது எப்படி கொய்யக்காக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி இது மேலே சால்ட்டை தேய்ச்சி நம்ம வச்சிட்டோன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ்க்கு ஸ்கூலுக்கோ இல்லை எங்கேயாவது ட்ரிப் போகும்போது எடுத்துகிட்டு போனால் அப்படி கலர் நல்லாவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிளோட தோலெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. செடிக்கு உரமாக இதை போடலாம். ஒரு சிலர் வந்து மிக்சியில் அடித்து இதை போடுவாங்க. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போடுங்க. ரூட்டாண்ட இதை போட்டு விட்டுருங்க. செடியும் நல்லா செழிப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திலாம் போடுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்ட பிறகு 2 பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஆயிலில். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு சப்பாத்தியை நம்ம ஹாட் பேக்லேயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு பிளேட்டில் இல்லை ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ வைக்கும் போது ப்ரீவியஸாக போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா சப்பாத்தி, அதுக்கு அடியில் இப்போ சூடாக இருக்க சப்பாத்தியை போட்டு வச்சோன்னா மேலே இருக்க சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் போட்டு எடுத்த சப்பாத்தியை அடியில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது சப்பாத்தி வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், இப்போ அடுத்த சப்பாத்தி போடுறேன். இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணி கீழே எடுத்துகிட்டு கீழே இருக்க சப்பாத்தியை நம்ம மேலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்லேயோ இல்லை ஹாட் பேக்லேயோ பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதிலே இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் மெந்தியா சப்பாத்தி சொல்லியிருக்கேன் இன்னொரு டிப்ஸில் வீடியோவில். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இப்போ இது வந்து ஆயில் இல்லாத சப்பாத்தி கொஞ்சம் ரூடாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம சாப்பிடும்போது ரொம்ப மொடன்னு இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக தாங்க இந்த டிப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 பக்கமும் நல்லா வெந்துட்ட பிறகு இதில் வந்து கொஞ்சமாக இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது எப்படின்னா கொஞ்சம் தெளிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது சப்பாத்தி வந்து சாஃப்டாகிடும். அந்த மாதிரி 1 மினிட்ல நீங்கள் எடுத்துடணும். அந்த சப்பாத்தியை போட்டுட்டு எடுத்துடணும். இல்லைன்னா அப்படியே விட்டிங்கன்னா ரொம்பவே மொடன்னு ஆகிடுங்க. இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஆயில் தேவையே படாது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். எல்லாருமே எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி எடுத்து இதை வந்து ஒரு பிளேட்லேயோ எதுலேயோ மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆகிடும். இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பாலெல்லாம் நம்ம வைக்கும் போது உடனே வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோன்னா இந்த மாதிரி பொங்கிடும். ஏதோ வேலை செய்யலாம் அப்படின்ட்டு போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாலெல்லாம் பொங்கி கேஸ் மேலெல்லாம் ஆகிடும். ஸோ உடனே அதை க்ளீன் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வேலை மிச்சமாகும். அந்த மாதிரி சமயத்தில் டிஷ்யூ வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு 4-5 டிஷ்யூ வந்து கிச்சன்லேயே வச்சுக்குங்க. இந்த மாதிரி உடனே நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வேலை வந்து ரொம்பவே கம்மியாயிடும். இல்லைன்னா நம்ம இதுக்கு வேறு ஒரு லிக்விட் போட்டு ஸ்க்ரப்பை போட்டு ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரே டிஷ்யூவில் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுது. நம்மளுக்கு வேலையும் ரொம்ப மிச்சங்க உடனே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது. அதே மாதிரி குக்கரோட
குக்கர் விசில் விடும் இல்லைங்களா, அப்போ கூட கீழே சிந்திடும். அப்பயும் இதை ட்ரை பண்ணலாம். குக்கர் மேலேயும் தொடச்சிடலாம். அப்படி இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பை வச்சு நீங்கள் ஸ்பாஞ்சை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா உடனே க்ளீன் ஆகிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ பருப்பு வகைகள்லாம் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா, இது வந்து கண்ணாடி பாட்டிலுங்க. நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் இப்போ வந்து 1/2 kg தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதில் வந்து பருப்பு கம்மியாக தான் இருக்குது. இப்போ போடும்போது கீழெல்லாம் சிந்திடும் இல்லைங்களா, சிந்தாத இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை சொல்கிறேன். ஸோ 1 kg பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணணுன்னாலும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கவரோட டாப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒன்றா சேர்த்துட்ட பிறகு இதை வந்து அந்த டாப்பை வந்து அந்த கவர் உள்ளே விட்டுட்டு நீங்கள் மேலே கவரை தூக்குனிங்கன்னா உள்ளே இருக்க பருப்பு ஃபுல்லாக அந்த பாட்டில் உள்ள ஸ்டோர் ஆகிடும். பாருங்கள், ஒரு பருப்பு கூட கீழே விழவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும், கீழெல்லாம் எதுவும் சிந்தவே சிந்தாது. ரொம்ப க்ளீனாக ஸ்டோர் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே லெமன் ரைஸ் இல்லை புளியோதரை இந்த மாதிரி கலரி இருப்பீங்களா, அந்த மாதிரி இல்லாத இது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து ஆட் பண்ணுறேங்க. கருப்பு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ரெசிபி. பசங்களுக்கு வந்து நீங்கள் சட்டுன்னு இதை வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு ஆனியனை வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் இதெல்லாம் ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குயிக்காக செஞ்சிடலாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டு கூட காலையில் சாதம் வச்சு கலரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு இதனோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளுங்க. கருப்பு எள்ளு ஆட் பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லது, பட் நான் வந்து வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ ஓரளவுக்கு இதெல்லாம் ஃப்ரை ஆயாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள். தனியாத்தூள், மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது 3மே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து மிளகுத்தூளுங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு டைம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குயிக்காக செஞ்சிடலாங்க. நல்லா ஃப்ரை ஆயாச்சு. வாவ், நல்ல மணமாக இருக்குங்க. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லைங்களா, ஆற வச்சுருப்போம், அதை இதில் போட்டு நல்லா கலரிக்கலாம். இப்போ நான் பிளேட்டில் அரிசி அதாவது சாதம் வடித்தது ஆற வச்சுருக்கேன், அதை போட்டு கலரிக்கிறேன். ஃபுல்லாக இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மிளகு, அப்புறமேட்டா தனியாத்தூள், கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குங்க. இதனோட நம்ம வறுத்த கடலக்கொட்டையும் சேர்த்து நல்லா கலரி விட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நிஜமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு தரும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது குயிக்காகவும் செஞ்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.